ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் மேக்ஸ் தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து சம் சூஸ் பண்ணியிருக்கேன். சம் பாருங்கள். சால்வ் d square minus 2d plus 1 of y equal to e power x into x sin x. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் சால்வ் பண்ணி ஒய்ங்கிறது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டாபிக். ஸோ ஒய்ங்கிறது உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் சிஎஃப் கண்டுபிடிக்கணும், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். therefore the சொல்யூஷன் என்னென்னா சிஎஃப் ப்ளஸ் பிஏ ரெண்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதான் இந்த டிஃப்ரென்ஷியலோட கான்செப்ட். சரிங்களா? அப்போ நீங்கள் சிஎஃப் கண்டுபிடிக்கணும், பிஏ கண்டுபிடிச்சிக்கணும், சொல்யூஷன் ரெடி ஆயிரும். ரைட்? சிஎஃப்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்னென்னா அந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் அதுலேருந்து ரூட்ஸ் கண்டுபிடிச்சாலே போதும், அதுதான் உங்களுக்கு சிஎஃப். ஸோ இப்போ உங்களுக்கு இதான் ஆக்சிலரி ஃபங்க்ஷன். இதை நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ல எழுதியிருக்கேன். m square minus 2m plus 1 equal to 0. இதை நீங்கள் ஷார்ட்டாக எழுதிங்கன்னா, இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் 1, ஆட் பண்ணால் -2, இல்லைனா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2ab நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் வரும். இல்லை மல்டிப்ளை பண்ணால் 1, ஆட் பண்ணால் -2 பார்த்தீங்கன்னா m-1 வரும். அப்போ உங்களுக்கு ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போத் ஆர் சேம் ரூட்ஸ், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருக்குது. ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸாக இருந்தால் உங்களுக்கு சிஎஃப் ஃபார்ம்ல என்னென்னு பார்த்தீங்கன்னா c1 + c2x of e power x. சரிங்களா? ஆக்சுவலி இப்போ ஒரு ஏஎக்ஸ் பொண்ணு இங்கே ஏக்கு நமக்கு 1 தான் இருக்குது. ஸோ அப்படியே போட்டாச்சு. c1 + c2x into e power x. ஸோ சிஎஃப் வேல்யூ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர் இன்டெக்ரல் ரைட் சைடு நீங்கள் ஃபார்மட் பாருங்கள். ரைட் சைடில் நமக்கு என்ன ஃபார்மட்டில் இருக்குது அப்படின்னா e power axோட காம்பினேஷனாக இருக்குது. நமக்கு as per ரூல் e power ax into v, e power x ஓட காம்பினேஷன் இருந்துச்சுன்னா as per ரூல் நீங்கள் எப்படி சப்ஸ்டிட் பண்ணணும்னா e power x அப்படியே வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனில் டிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், d + a ரீப்ளேஸ் பண்ணணும். இதுதான் வந்து ரைட் சைடில் e power ax இருந்துச்சுன்னா ரூல். ரைட்டா? இன்ட்டு வி, விங்கிறது e power போகும் இது என்ன இருக்கோ அது எல்லாமே நமக்கு v. சரிங்களா? அப்போ ஒரு ஃபங்க்ஷன் e power ax into v காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டிக்கு பதிலாக d + a ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நான் அந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள், பர்டிகுலர் இன்டெக்ரல். இதுக்கு பதிலாக தான் நம்ம ஷார்ட்டாக m-1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? d-1 ஹோல் ஸ்கொயர். இல்லை நீங்கள் இது அப்படியே இருந்தாலும் ஓகே தான். இப்போ நம்ம ரூல் படி என்னது, டிக்கு பதிலாக d + a ரீப்ளேஸ் பண்ணணும். இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குன்னா e பவரில் என்ன இருக்கோ அதான் a. இங்கே ஏக்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ d இருக்க பிளேஸில் நான் d + 1 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் as per ரூல். ரைட்டா? மீதி எல்லாம் நமக்கு அப்படியே தான் இருக்குது. அப்போ இந்த +1 -1 கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு இல்லை என்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா e power x into 1/d² into x sin x. ஸோ இது ஒரு முடிஞ்சது உங்களுக்கு. டி ஸ்கொயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன். 1/dனா என்னதுன்னா இன்டகிரேஷன், டினா டிஃப்ரென்ஷியேஷன், 1/dனா இன்டகிரேஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எத்தனை டைம் இன்டகிரேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 2 times இன்டகிரேட் பண்ணணும். சரிங்களா? அட் அ டைம் 2 டைம் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 1 டைம் வெளியே வச்சுக்கிட்டு 1/d வெளியே வச்சுட்டு இன்னும் ஒரு 1/dக்கு பதிலாக நான் இன்டகிரேஷன் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ணணும். திருப்பி வந்த ஆன்சரை அகெயின் இன்டகிரேட் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா பர்டிகுலர் இன்டெக்ரல் கிடச்சிரும். ரைட்டா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, நம்ம நிறைய ரூல்ஸ் வந்து படிச்சிருப்போம். இன்டெக்ரல் udv ஃபார்மட், இன்டெக்ரல் udvல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெர்னோலி ஃபார்ம்லாம் போடலாம், இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸும் போடலாம். இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்ம்லாம் இதுதான் uv - இன்டெக்ரல் vdu. ஸோ அதுபடி போட்டிங்கன்னா இங்கே எது u பார்த்தீங்கன்னா x, எது dv பார்த்தீங்கன்னா sin x dx. அப்போ உங்களுக்கு ஃபார்முலாக்கு என்ன வேணும், u வேணும், v வேணும், du வேணும். ஸோ u ஈக்குவல் டு எக்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ du ஈக்குவல் டு dx. அதே மாதிரி மீதி இருக்கிறதுலாம் dv, dvலேருந்து v கண்டுபிடிக்கணும், இன்டகிரேட் பண்ணணும். sin x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா -cos x. ஸோ நீங்கள் அப்படியே போய் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். க்கு பதிலாக எக்ஸ், v இஸ் -cos x ப்ளஸ் மைனஸ் v இன்டகிரல் du மைனஸ் விக்கு பதிலாக ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இன்டகிரல் v du, duக்கு பதிலாக dx. ஸோ அப்போ என்ன கிடைக்குன்னா -x cos x, cos x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா sin x. இப்போ இது 1 டைம் இன்டகிரேஷன். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண ஆன்சர் தான் இது. சரிங்களா? இப்போ திருப்பி இந்த ஃபங்க்ஷன் என்ன வந்த ஆன்சர் என்ன பண்ணணும், 1 டைம் இன்னொரு டைம் இன்டகிரேட் பண்ணணும். ஸோ இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா இது ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட்னாலே திருப்பி நம்ம udv ஃபார்மில் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த -xஐ நான் uன்னு வச்சுக்கிறேன், மீதி எல்லாத்தையும் dvன்னு வச்சுக்கிறேன். ஸோ du ஈக்குவல் டு -dx, dv ஈக்குவல் டு cos x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா sin x. திருப்பி ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஃபார்முலா என்ன பார்த்தோம், uv - இன்டகிரல் v du, uக்கு பதிலாக -x, vக்கு பதிலாக sin x மைனஸ் இன்டகிரல் vக்கு பதிலாக sin x, duக்கு பதிலாக -dx. சார் -du, uக்கு பதிலாக -dx போடுவீங்க.
சரியா? வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ், சைன் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ். இப்போ இது நம்ம செகண்ட் டைம் இன்டெகிரேட் பண்ணோட ஃபைனல் ஆன்சர். அப்போ ஃபைனல் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இதில் போய் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இ பவர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ். இந்த மைனஸ் காஸ் எக்ஸ் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் எக்ஸோட ஆன்சர். சைன் எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ். இப்போ இதுதான் உங்களுக்கு செகண்ட் டைம் இன்டெகிரேட் பண்ண ஆன்சர். திருப்பி இந்த இன்டெகிரேஷன் ஆன்சர் இதில் போய் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்க. அப்போ ஃபைனல் உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா இ பவர் எக்ஸ் வெளியவே இருக்கும். இதுதான் உங்கள் பர்டிகுலர் இன்டரோட ஃபைனல் ஆன்சர். மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் மைனஸ் 2 காஸ் எக்ஸ். இப்போ சிஎஃப் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோம், பிஐ கண்டுபிடிச்சிட்டோம். therefore the solution is சிஎஃப் ப்ளஸ் பிஐ ரெண்டையும் எழுதி நீங்கள் ஆட் பண்ணி எழுதிட வேண்டியதான். இதில் நான் மைனஸ் வந்து இ பவர் எக்ஸை காமனாக எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸ் சைன் எக்ஸ், ஸோ மைனஸை நான் காமனாக எடுத்திருக்கேன். எக்ஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் 2 காஸ் எக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.